நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் ஒளித்தத்துவ அடிப்படையில் ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு இந்தந்த இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது எது மாதிரி ஒரு கர்ம தாக்கத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம எதையும் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அதிலெல்லாம் போகாமல் துல்லியமான மிகைப்படுத்தாத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், செப்டம்பர் 2026 வரும்பொழுது ஆண்டு கிரகமாகிய ராசி அதிபதியே 3ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். எந்த ஒரு மாற்றமும் செப்டம்பர் மாதம் இல்லை. பட் என்ன நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா, சுக்கிரன்கிற ஒரு மிகவும் யோகமான ஒரு கிரகம் மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு மிகவும் அருமையான ஒரு விஷயம். ஸோ வேலை தொழில் அது மாதிரி நல்ல விஷயங்கள், ஸ்டேட்டஸில் நல்ல டெவலப்மெண்ட்டு, வேலையில் முன்னேற்றம், தொழிலில் அபிவிருத்தி, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி சூரியன் முதல் 8ல் இருந்தாலும் 9ஆம் இடத்துக்கு செப்டம்பர் 15க்கு மேலே வரார். அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி செவ்வாய் பாருங்க, மாதத்தின் இறுதியில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல உங்களுக்கு சில ஃபேமிலியில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன், பங்குதாரர்கள் நண்பர்களுக்குள்ளேயே கொஞ்சம் டென்ஷன், அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனாலும் பயப்படுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா குருவோட தான் சேர்றதுனால ஒன்றும் தவறான அமைப்புகள் இல்லை. ரியல் எஸ்டேட் அது மாதிரி சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க, தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பங்குதாரர் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு, ஃபண்டிங் கிடைக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு உச்சகுருவின் பார்வையினால சில நல்ல விஷயங்கள், சில நியூ அசோசியேஷன், நியூ தொடக்கங்கள், பிகினிங்லாம் போயிட்டு இருக்கு. அதில் இப்போ சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நம்ம என்ன 3 மாதமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் 8ல் இருந்து ஒரு மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ அது நிவர்த்தி ஆகக்கூடிய மாதத்தின் இறுதியில் வரக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து நோய் பிரச்சனைகள், வம்பு வழக்குகளை கொடுத்துட்டு இருந்தவர் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து எல்லாமே கொஞ்சம் சரியாகுது. ஸோ ஓரளவுக்கு கோச்சார் அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கார். 7 நாட் சனியும் முடிய போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த வருஷத்தோடையே பார்த்தீங்கன்னா 2027 ஏப்ரல், மார்ச், பிப்ரவரியோடைய முடியுது. ஸோ எல்லாமே ஒரு புது துவக்கங்கள், புதிய விஷயத்தை நோக்கி போக்க கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். என்ன விசேஷமான விஷயங்களுக்கு, வேலை விஷயத்துக்கு, கல்யாண விஷயத்துக்கு, தொழில் விஷயத்துக்கு எல்லாமே பாசிட்டிவான ஒரு எஃபெக்ட், உங்களோட ஸ்டேட்டஸை தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்புகளாக கண்டிப்பாக ஒரு கிரகமும் ஓரளவுக்கு நல்ல தாக்கத்தில் இருக்குது. குருவே 11ஆம் இடம் ராசி 3ஆம் இடத்தை பார்ப்பதனால ராசியும் பார்க்குறார், ராசி அதிபதியும் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ சிலதெல்லாம் பாசிட்டிவான சில விஷயங்கள், திட்டங்கள் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு நடக்கிறது, எல்லாமே கை கூட்டுறதுங்கிற மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த மாதத்தை மகர ராசிக்காரர்கள் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்க வேணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது ஒரு பொதுவான அமைப்பு தானே ஒழிய, ஒளி ராசிக்கு ஒளி ஓடுது, ஒளிப்படுது, அதே மாதிரி ராசி அதிபதி மேலேயும் ஒளிப்படுவது மிகவும் அருமை. இந்த மாதிரி டைமில் நமக்கு நல்ல தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கும் பொழுது, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் யோகமான தசை போகும்பொழுது இன்னமே நான் சொன்ன விஷயங்கள் தூக்குதலாகவும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, இப்போது உங்களுடைய நட்சத்திரம் அவிட்டமா அல்லது திருவோணமா அல்லது உத்திராடமா, எந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் எப்படி போயிட்டு இருக்கிறார், உச்சத்தில் இருக்கிறாரா, திக்பலம் திருக்பலம், இது மாதிரி பல விஷயங்களை நாம் உங்கள் ஜாதகத்தையும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி விஷயங்களை கொடுக்குங்கிறத தசாபுக்திகளையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது, தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது தசைங்கிறது பல வருடங்கள், புக்திங்கிறது 3 வருடம் 2 வருடம்,
அந்தரங்கிறது 5 மாதம் 6 மாதம், அந்தரங்க சூக்ஷ்மங்கிறது வாரக்கணக்கில். இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்டாக போய் உங்களுக்கு இப்பொழுது என்ன மாதிரி ஒரு ஆதிபத்தியம் நடந்து கொண்டு இருக்கிறது, நல்ல ஆதிபத்தியம் நடக்குதா, 6-8 ஆதிபத்தியம் போகுதா, அல்லது குரோத்தான ஆதிபத்தியம் போகுதா, எது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், திருமண தடைகள் எப்போ நீங்கும், எப்போ உங்களுக்கு வேலை மாற்றங்கள் நல்லது, நீங்கள் எந்த மாதிரி துறையில் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது, உங்களுடைய யோகமான துறை என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி வரும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சிக்கல்கள் போயிட்டுருக்கும். இப்போ கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஹெல்த் பிரச்சனைகளாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கலாம், வேலையில் ஒரு நல்ல ஸ்திரத்தன்மை இல்லாத அமைப்பாக இருக்கலாம். அதெல்லாம் எப்போ எனக்கு ஒரு மாதிரியான ஒரு நல்ல அமைப்புக்குள்ளே நான் போவேன், அந்த தசாபுக்திகள் எப்போ மாறுது, எது மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான விஷயங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னங்கிறதை தெரிந்து கொண்டோம்னா அது வரைக்கும் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் பொறுமையாக இருந்து எப்படி இருந்தாலும் நம்ம தான் சமாளிக்கணும் இல்லைங்களா. எப்படி சமாளித்து எப்படி நமக்கு ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் போகும்பொழுது கூகுள் மேப் எப்படி நமக்கு உதவுதோ, எண்ட் ஆஃப் தி டே நாம தான் போகிறோம், பட் அது மூலமாக சில விஷயங்கள் நமக்கு தெரியுது இல்லைங்களா, கிளாரிட்டி எடுத்துக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி நம்மளும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஓரளவுக்கு கிளாரிட்டி எடுத்துக்கொண்டு எது மாதிரி முடிவுகளை எது மாதிரி செய்யலாம், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம், எந்த நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம், எப்போ அந்த அமைப்புகள் வருகிறது, எது நமக்கு சாதகமாக இருக்கிறது, எது நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட் எப்படி போச்சு, இப்போ இம்மீடியட் பாஸ்ட் எப்படி, இப்போ இம்மீடியட் ஃப்யூச்சர் எப்படி, கொஞ்சம் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படிங்கிறதெல்லாம் பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் நம்மளுடைய திட்டங்களையும் தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வேலை, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிராப்தம் என்னவோ, நம்மளுடைய கர்ம பலம் என்னவோ அதில் பெஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நாம் தேவையில்லாத பண விரயங்கள், சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்மளுடைய மகர ராசிக்கு இப்போ அமைப்புகள் எப்படி போயிட்டுருக்குங்கிறதை முழுசாக தெரிந்து கொண்டு அது மூலமாக உங்கள் ஜென்ம ஜாதகத்தை பார்த்து கிளாரிட்டி பெற்று அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் திட்டங்களை தீட்டி செயல்படும் பொழுது நம்மளுடைய வேலையாக இருந்தாலும் சரி, கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, தொழில், முதலீடு, மற்ற ஹெல்த் ரிலேட்டட் எது ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அந்த 12 பாவங்கள் லக்னத்திலிருந்து 12ஆம் பாவங்கள் எப்படி இருக்குது, இப்போ மகர ராசிக்கு நான் சொன்ன அமைப்புகள் மாதிரி இப்போ உங்களோட தசாபுக்திகள் எப்படி போயிட்டுருக்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியான நல்ல கிளாரிட்டி வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நம்ம தெரிந்து அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் தெளிவான ஒரு க்ரோத் பேட்டர்னில் போகலாம் என்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கும்பராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் ராசிக்கு இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாதத்தோறும் மாறும் பேச்சு பெறக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, எது மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கு, எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், எந்த டிகிரியில் இருந்தால் எது மாதிரி அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள்லாம் போகாமல் உள்ளவாறு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, செப்டம்பர் மாதம் 2026 பிறக்கும் பொழுது கும்பராசிக்காரருக்கு ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார், 2ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல குரு இருக்கார். ஸோ இது எப்படி இருக்கு, நிறையா அந்த 6-12 அதிகமான ஒளி இருக்கும் பொழுது நிறையா குடுக்கல் வாங்கல்கள், டிராவலிங்கள், கமிஷன், அது மாதிரி சில நல்ல வருமானங்கள், சைடு இன்கம், கடன் மூலமாக சம்பாதித்தல், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வருதக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு கிரகங்களாகிய இந்த 4 கிரகம் கொடுக்குது. டிசம்பருக்கு மேலே ராகு எது விலகுவது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இன்னும் 2-3 மாதம் இந்த ராகு எதுகள் ராசிக்குள்ளே இருக்கிறது ஒரு மிதமான ஒரு டென்ஷனையும் ஒரு இதையும் கொடுக்க தான் செய்கிறது. இப்போ மாத கிரகமாகிய சுக்கிரனே பாருங்க 9ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடத்துல மாதத்தின் இறுதியில தான் சூரியனும் புதனும் வராங்க. ஸோ மிடிலுக்கு மேலே. ஸோ அப்படிங்கிறப்போ சில 6ம் வலுத்திருக்கு, 8ம் வலுக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடம்பு உபாதைகள்,
ட்ராவலிங்கில் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. சூரியன் 7ஆம் இடத்துல, கேது 7ஆம் இடத்துல, அதே மாதிரி புதனும் 7ஆம் இடத்துல. முதல் மாதத்தின் 2 வாரம் இருக்கிறது நம்ம நல்லது. பங்குதாரர் மூலமாக, அசோசியேஷன் மூலமாக, தொடர்பு மூலமாக சில பெனிஃபிட்ஸ், வியாபாரத்தில் இருக்கிறவங்க, கமிஷனில் இருக்கிறவங்க, மீடியேஷன் பண்ணுறவங்க, புரோக்கிங் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் நல்ல பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே மாதிரி மாதத்தின் இறுதியில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கே வந்து தொழில் ஸ்தானாதிபதியே வந்து 6க்கு வந்து குருவோட சேருவது, இது மாதிரி மறைமுக லாபங்கள், ஷேர் மார்க்கெட், கடன் மூலமாக சம்பாதிக்கிறது, லாட்ரி, அடுத்தவங்களுடைய பணம், அது மாதிரி சில பாசிட்டிவான சில விஷயங்கள், கூட்டு தொழிலில் ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ என்னதான் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு டைம் இன்னும் வரல அப்படின்னாலும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் கொடுக்குதுங்க. அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசியை வந்து குரு பார்க்கலினாலும் ராசி அதிபதியை குரு பார்க்குறாரு. சில பாசிட்டிவான சில விஷயங்கள் வந்து கடந்த 2-3 மாசமாவே கும்பராசிக்காரங்கள் மைண்டு பாசிட்டிவா இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஜூன் மாசத்திலிருந்து, ஏன்னா உச்சகுருவின் பார்வை ராசி அதிபதி மேலே விழுவது ஒரு நல்ல அமைப்பு. கெட்ட விஷயத்திலிருந்து நீங்கி வரி, சோம்பேறித்தனம், கெட்ட பழக்கத்திலிருந்து நீண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு. திருமண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒன்று நடக்கும். தடைகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் நடக்கும். கொஞ்சம் காதல் விஷயங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், காதல் திருமணம், கலப்பு திருமணம், அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ஒரு மாதிரியான பொதுவான பலன்களை வந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு விசாக்காக வெயிட் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு சில இதெல்லாம் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஓவரால் பிக்சர். ஆனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து எப்படி உங்கள் ஜாதகம் இருக்குது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து சதய நட்சத்திரமா அல்லது அவிட்ட நட்சத்திரமா அல்லது புரட்டாதி நட்சத்திரமா, இது மாதிரி அமைப்பில் பிறந்தீங்க, உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அது வந்து ஸ்தான பலம், திக்பலம், திரிக்பலம், அது போன்ற பலங்கள்லாம் எப்படி இருக்கு, தசா புக்திகள் எப்படி போய்கொண்டு இருக்கிறது, அதுக்கு யோகமான தசை போயிட்டு இருந்ததுன்னா நான் சொன்ன யோகமான பலன்கள் இன்னும் அதிகமாகவும், ஒரு சுமாரான பலன்கள் போகும்பொழுது நான் சொன்ன சுமாரான பலன்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் போய்கொண்டு இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம், எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு இப்போ காத்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, எது வந்து நமக்கு பரவாயில்லை, நம்மளுடைய மாறுதல் எப்போ எதிர்பார்க்கலாம், எப்போ திருமண விஷயங்கள் வரும், எப்போ கல்யாணம் வந்து பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, கல்யாணம் எப்போ சரியாகும், ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி பிரச்சனையாகி முடிஞ்சது வந்து 2வது திருமணம் எப்போ நடக்கும், குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் எப்போ வரும், இடம் மாற்றங்கள் உண்டா, வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா, எப்போ நடக்கும், குழந்தைகள் விஷயத்தில் எப்போ நமக்கு மேன்மை பெறுவோம், எப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எப்போ கடன் அடையும், எப்போ நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்லாம் குறையுங்கிற மாதிரி எல்லா வயதினருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் காட்டுதுங்கிறத நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து நம்மளுடைய படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, வேற எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் நம்ம ஜாதகம் எப்படி சொல்லுது அப்படிங்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதில் ஒரு மேன்மையான ஒரு கிளாரிட்டி நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் மூலமாக பிரித்து பார்த்து அது கோச்சாரத்தில் வரக்கூடிய இப்போ நம்ம பேசின அந்த சனி, ராகு, கேது, மற்ற கிரகங்களோட அமைப்பெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பாஸ்டில் இருக்குது, இப்போ இமீடியட் ஃப்யூச்சர் நமக்கு என்ன, ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு இன்னுமே வந்து நம்ம கூகுள் மேப் எப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறப்போ நம்ம நிறையா விஷயங்கள் அதை கற்றுக்குறோம். டிராஃபிக் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் போகணும், டைரக்ஷன் என்ன, எப்பப்போ திரும்பணும் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அடுத்த வரக்கூடிய 30 மாதங்கள் எது மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போகுது, எது மாதிரி அமைப்புகள் காத்திருக்குது, ஒர்ஸ்ட் ஓவரா, எப்போ மாறுதல் வரும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ நான் அந்த டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சிங்க் பண்ணி ரியாலிட்டியோட சிங்க் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது தவறான முடிவுகளை எடுக்காமல் நம்மளுடைய கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்புக்கு ஒரு வேணுங்கிற ஒரு கிளாரிட்டியை தெரிந்து கொண்டு அது மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அது மூலமாக ஒரு உபயோகமான சில முடிவுகள்
நமக்கு தகுந்தமான ஒரு முடிவுகளை எடுத்து தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அது மாதிரி விஷயத்தில் போகாமல் பொறுமையாக இருந்து நம்மளை பற்றி நாமளே தெரிந்து நம்மளுடைய பிராப்தத்தை நம்ம கர்மாவை பற்றி நாமளே தெரிந்து கொண்டு எதையும் கண்டு பயப்படாமல் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எப்படி நமக்கு வழிகாட்டியாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு வழிகாட்டியாக எடுத்து இந்த இந்திய வேத ஜோதிடம்ங்கிற தெய்வ சாஸ்திரத்தை அருளிய பெரிய பெரிய மகான்கள் லைக் மகரிஷி, பாரசரர் அது மாதிரி விஷயத்தை உள்ளது உள்ளவாறு எடுத்துக்கொண்டு அதை மிகைப்படுத்தி மசாலா மாற தொட்டி நம்ம போட்டு அதிகமாக அது பரிகாரம் இந்த பரிகாரம்லாம் சொல்லாமல் ஒரு கிரகம் அப்படி இருக்கும் பொழுது என்ன கர்மாவை காட்டுகிறது. ஒரு நாளும் நம்ம கர்மாவை கரைக்கிறோம். எந்த மாதிரி கர்மாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, அந்த ஆதிபத்தியம் என்ன, அது என்ன எது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடியது, அதே ஆதிபத்தியம் போன தசையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒன்றுமே நல்ல கிளாரிட்டி பெற்று அது மூலமாக வாழ்க்கையில் கரெக்டான நேரத்தில் கரெக்டான சரியான முடிவுகளை எடுத்து தேவையற்ற சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான இந்த ஒளி தத்துவம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை எது மாதிரி அமைப்பு கொடுக்குது, அந்த டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் ஒரு ராசிக்கு அந்தந்த இடத்துல இருந்து சஞ்சரிக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ஒரு நிவர்த்தியை கொடுத்து அது ஒரு சுபத்துவமான ஒரு நல்ல ஒரு மீனராசி ஜென்மசனியாக இருக்குதுங்க. கடந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அஃபெக்ட் பண்ணுறதோட இப்போ ஒரு 3 மாதமாக சில முடிவுகளை எடுத்து நீங்கள் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்கிறதா உண்மை. அந்த அமைப்பில் இப்போ உங்களுடைய ராஜோக அதிபதியாகிய செவ்வாயே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறவர் 5ஆம் இடத்துக்கு குருவோட சேர்றார், ராசி அதிபதியோடையே சேர்றார். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஸோ மாதத்தின் செகண்ட் ஆஃப் ராஜோகாதிபதி செவ்வாய் ராசி அதிபதியோடையே சேருவது ரொம்ப நல்லது. ஸோ வாழ்க்கையில் சில உத்வேகமான சில முடிவுகள், பாசிட்டிவான சில விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் செகண்ட் ஆஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல புதன் சூரியன் இருந்து மாதத்தின் செகண்ட் ஆஃப்ல 7ஆம் இடத்துக்கு போவது அருமை. அதே மாதிரி சுக்கிரன் 8ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 8ஆம் இடத்துல நீடித்திருக்கும் பொழுது என்ன, கொஞ்சம் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தூக்கம் பிரச்சனைகள், சில பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் யார் மூலமாக வர வேண்டிய பணம் கொஞ்சம் நல்லா வர்ற மாதிரியும், கொஞ்சம் கூட்டு தொழில், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு தொடர்புகள், வெளி மாநிலம் அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 8ல் மறைந்திருக்கிறார், அதே சமயத்தில் செவ்வாயின் பார்வையும் பெறுகிறார். ஸோ மற்றபடி உடம்பு உபாதைகளை தவிர மற்ற பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நிறையா நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் ராகு 12ஆம் இடத்திலும், கேது 6ஆம் இடத்திலும், சனி ராசிக்குள்ளேயும், குரு 5ஆம் இடத்திலும் இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ வெளி மாநிலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள், சுப விரயங்கள், செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானங்களும் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தின் செகண்ட் ஆஃப் மாதிரியே சொன்ன மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் பண்ணி வீடு, வண்டி, வாகனம், கடன் அடைத்தல், உடல்நல கோளாறுகளை செஞ்சுக்கிறது, சில முடிவெடுக்க முடியாத சில விஷயங்கள், சில கான்ட்ராக்ட், சில அசோசியேஷன்லாம் பாசிட்டிவாக வருவது, அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நமக்கு உண்டு. ஸோ அந்த ஜென்மசனி என்னதான் ஒரு மாதிரியான ஒரு கெட்டான ஒரு சூழ்நிலை கொடுத்தாலும் இது மாதிரி சில சாதகமான கிரக பெயர்ச்சிகள் ஓரளவுக்கு மீனராசிக்காரர்கள் அந்த ஜென்மசனியை போராடி அதை எதிர்கொண்டு அதை சமாளிக்கிற அளவுக்கான வலுவையும் தீர்க்கமான விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதனால் மிகவும் தவறான ஒரு அமைப்புகள்லாம் இல்லை. போக போக ஜென்மசனி தாக்கங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் வரப்போகும். ஏன்னா குருவின் பார்வை அதிகமாகறனால. அதே மாதிரி இப்போ ராசி அதிபதியை உச்சம் பெற்றிருக்கிறனால ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். ஸோ என்ன ஒரு விஷயம்னா, தேவையில்லாத செலவுகள் அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைங்க. அது மாதிரி இம்பார்ட்டண்டான நம்ம கிரிட்டிக்கலான நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டான டெசிஷன்ஸ்லாம் நீங்கள் அடுத்த வருஷம் தான் பண்ணணும். ஜென்மசனி எப்போ பண்ணக்கூடாது. இது மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் வச்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், புரிந்த உரை வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் எந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, நீங்கள் உத்திரட்டாதியா, ரேவதியா அல்லது பூரட்டாதியா,
இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளால இனிமே பார்க்க முடியும். தசா என்ன தசை போயிட்டு இருக்கு, தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கார், என்ன புக்தி போயிட்டு இருக்கு, புத்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கார், அதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இப்போ நான் உங்களுக்கு கோச்சார பலன்களாக சாதகமான பலன்களை சொன்னேன்னா இன்னுமே உங்களுக்கு தசாபுக்திகள் இன்னும் சிறப்பான தசாபுக்திகள் போகும்பொழுது இன்னுமே யோகமான பலன்களாகவும் கொஞ்சம் சாதகமற்ற உங்களுடைய லக்னத்துக்கு மிகவும் சாதாரணமான வரக்கூடாத திசை மாற போயிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் பாதகமான சில பலன்களும் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது தான் துல்லியமான பலன்கள் கொடுக்க முடியும். இப்போ நம்ம பேசின அந்த கோச்சார அமைப்பெல்லாம் வந்து சப்போர்ட்டிங்காக தான் எடுத்துக்க முடியும். ஸோ எது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய வேலை வாய்ப்பு, தொழில், அரசு உத்தியோகமா, கார்பரேட் லைஃபா, வெளிநாடா, எது மாதிரி விஷயங்கள், எந்த துறையில் நம்ம போகலாம், அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று நம்ம சரி செய்து பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இல்லற வாழ்க்கை, குழந்தை விஷயங்கள், கல்யாணம், காதல், அதே மாதிரி ஹெல்த்து, கடன் அடைதல், இது மாதிரி ரொம்ப இக்கட்டான ஒரு சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் எது மாதிரி அமைப்புகள் நம்ம பேட்டர்னில் இருக்குது, நம்ம தசாபுக்திகள் எப்படி இருக்குது, நம்ம ஜாதகத்தில் இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் எப்படி இருக்குது, எது மாதிரி டைமில் எல்லாமே சரியாகும், எதை நம்ம எதிர்பார்க்கலாம், எப்படி நமக்கு கிரகங்கள் காய் நகர்த்துகிறது அப்படிங்கிறத நம்மளுடைய டைம் லைன்ஸை தெரிந்து கொண்டே ஆனால் நம்மளுடைய திட்டங்களையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணுவது மிகவும் நல்லது. ஸோ அது மூலமாக தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்து வாழ்க்கையில் அடுத்தடுத்தபடியாக நம்ம முன்னேறும் பொழுது வாழ்க்கையில் தேவையற்றமான ஒரு விஷயங்கள் எது மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து நமக்கு உகந்ததாக இருக்குது, எதை வந்தால் தவிர்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம், வாழ்க்கையில் சில லாஸ் ஆகிருக்கும், கடன் அதிகமாக இருக்கும், அந்த கடன்லாம் எப்போ அடையும், எது மாதிரி டைமில் நமக்கு நல்ல திசை வருது, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், நம்ம கர்மா என்ன சொல்லுது, பாஸ்ட் நமக்கு மேட்ச் ஆகுதா, ப்ரெசன்ட் எப்படி போகுது, ஃப்யூச்சர் எதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய 18 வருஷம் அனுபவம் 30-35 ஜாதகம் மேலே பார்த்த ஒரு அமைப்பை எடுத்து அந்தந்த லக்னத்துக்கு அந்தந்த ராசிக்கு இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுங்கிறத டிகிரி அடிப்படையில் சும்மா 3 கிரகம் 7 இருக்குது 8 கிரகம் இப்படி இருக்குன்னு பார்க்காம ஒரு கிரகத்தோட இடைவேளை எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் பார்த்து துல்லியமான முறையில் நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் தவிர்த்து நமக்கு என்ன பிராப்தம் இருக்குது, நமக்கு துறை என்ன மாதிரி துறை, நமக்கு எப்போ நம்ம மாறலாம், எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ நம்ம வந்து பலன்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெசண்ட்டு பாஸ்ட் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது நம்ம திட்டங்களை தீட்டி ஷார்ப்பாக ஃப்யூச்சரில் சில தப்பான முடிவுகள் எடுத்து அது மூலமாக சில பாதிப்புகளை பெறாமல் கொஞ்சம் ரியாலிட்டியோட சிங்க் ஆகி நம்ம போகும்பொழுது வாழ்க்கையில் இன்னுமே நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்னங்கிறதை தெரிந்து அதுவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் மேக்சிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல ஒரு கிளாரிட்டி பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பலன்கள், வாழ்க்கை அமைப்புகளை, அது கல்யாணமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய எதிர்கால முடிவுகளாக இருந்தாலும் சரி, இடமாற்றமாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கடன், ஹெல்த், அது மாதிரி ரிலேட்டடான விஷயங்களாக எந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது, எப்படி நமக்கு இருக்குது, எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள், சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன்.